18 தர்பார். வந்துட்டாயா. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்துதே. நான் உங்க எழில். இது நியூஸ் 18 தர்பார். இன்னைய தர்பார்ல ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத இப்ப நாம தர்பாருக்குள்ள போய் பார்ப்போம். வாங்க தர்பாருக்கு போகலாம். ₹2 கவர்மெண்ட்ல கொடுத்து மண்ணை ஆக்கியிருக்கீங்க. அயோத்தியில ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று உறுதியாக இருந்தார்கள். என்னுடைய தலைவி எந்த மதத்திற்கும் உட்பட்டவர் இல்லை. செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு மாற்றுத்திறனாளி அவர் நேராக போய் மனு கொடுத்து எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால வாட்ஸ்அப்பில் அவருடைய குறைகள் எல்லாம் எழுதி டாப்புன்னு கலெக்டருக்கு அனுப்பிச்சுட்டாப்ல. வாட்ஸ்அப்பை பார்த்த கலெக்டரு சர்ன்னு வண்டி எடுத்துகிட்டு வந்தார். உங்களுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் டப்புன்னு நிறைவேற்றி தரேன், முதல்ல இருந்தாங்க பிடிங்க பட்டாவை அப்படின்னு ஆச்சரியத்தை கிளப்பி விட்டாருங்க. அதுதான் இப்போ செம சீனு, சூப்பரான சீனு. வாட்ஸ்அப் மூலம் வந்த தகவல் தானே பார்த்துட்டு ஒதுங்காம மாற்றுத்திறனாளியோட கோரிக்கையை மாவட்ட ஆட்சியர் நிறைவேற்றி வச்சிருக்கிறது தான் இப்ப செம்ம சீனா இருக்கு. செங்கல்பட்டு மாவட்டம் கரும்பாக்கம் கிராமத்தை சேர்ந்தவர் சத்தியமூர்த்திங்க. இவர் விபத்து ஒன்றுல முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையானார். இந்த நிலையில அவருக்கு நல்ல வீடும் கிடையாது. இதனால இனிமே இங்க இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு அவரோட மனைவி தங்களோட குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு தன்னோட தாய் வீட்டுக்கு போக சத்தியமூர்த்தி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காருங்க. தன்னோட கஷ்டத்தை எல்லாம் பதிவு பண்ணி மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜுக்கு வாட்ஸ்அப் மூலம் தன்னுடைய கோரிக்கைகளை அனுப்பி வைக்க அதையே மனுவா ஏத்துக்கிட்ட ஆட்சியர் அருண்ராஜ் சத்தியமூர்த்தியோட வீட்டுக்கே போய் பட்டா கொடுத்து 2 மாசத்துல வீடு கட்டி தரேன் அப்படின்னு உத்தரவாதமும் கொடுத்து அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டிருக்காரு. பட்டா கிடைச்சதால மனைவியும் குழந்தைகளும் எப்படியும் திரும்பி வந்துருவாங்க அப்படிங்கிற சந்தோஷத்துல காத்திருக்கிறாருங்க சத்தியமூர்த்தி. கேரளாவில் ஒரு அம்மா, கர்ப்பிணி அம்மா மருத்துவமனைக்கு போயிருக்கிறாங்க குழந்தை பிரசவத்துக்காக. திடீர்னு பார்த்தா அந்த அம்மாவுக்கு வைத்த வலி. என்ன செய்யறதுன்னு டிரைவருக்கு ஒண்ணுமே புரியல. வண்டியை மருத்துவமனைக்குன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக அங்க குழந்தை பிறக்க சுகப்பிரசவமா ஆகி போச்சுங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதுதான் இப்ப செம்ம சீனா. அடுத்த விஷயமா பார்க்க போறோம். பரபரப்பா வர்ற இந்த பஸ்ஸுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு ஆச்சரியமா இருக்கா? எதுக்காக இந்த மனுஷங்க எல்லாம் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர்றாங்கன்னு தெரியுமா? பஸ்ஸுக்குள்ள ஒரு குழந்தை பிறந்துச்சுங்க. அவங்கள பத்திரமா கூட்டிட்டு போகத்தான் இந்த ஏற்பாடு. தாயும் செய்யும் ரொம்ப நல்லாவே இருக்கிறாங்க. இதுக்கு எல்லாரும் ஒரு பாராட்டு தெரிவிக்கலாம்ல. இந்த சிவகங்கை மாவட்டத்தில் மண்ணெண்ணெய் பற்றாக்குறை இருந்திருக்கு நியாய விலை கடையில். அங்க இருக்கிற மண்ணெண்ணையை பிரிச்சு கொடுக்கணும்னு பெரிய மனசு பண்ணி எல்லாருக்கும் ₹2 மண்ணெண்ணெய் கொடுத்துருக்குறாங்க. ₹2 கவர்மெண்ட்ல கொடுத்து மண்ணை ஆக்கியிருக்கீங்க. எல்லாருக்குமே ₹2 மண்ணெண்ணெய் கொடுக்குறாங்களா? மண்ணெண்ணெய் கொடுக்கணும்னு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. நீங்க எவ்வளோக்கு வாங்கினீங்க? ₹2. ₹2 தான் மண்ணெண்ணெய். ஆமா மண்ணெண்ணெய் ₹2 வாங்குறோம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 2 லிட்டர் மண்ணெண்ணெய் வழங்கின காலம் எல்லாம் போய் இப்போ ஒரு கார்டுக்கு 50 மில்லி மட்டும் வழங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது பயங்கர சீனா இருக்கு. சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி ரேஷன் கடை மூலம் 950 அட்டைதாரர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருது. இந்த நிலையில தான் ரொம்ப நாள் கழிச்சு மண்ணெண்ணெய் போடுறாங்கப்பா, போங்க அப்படின்னு சொல்ல ஒரு கார்டுக்கு 50 மில்லி தான், போய் சின்ன கணா எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மண்ணெண்ணெய் வாங்கினீங்க? ₹2 கவர்மெண்ட்ல கொடுத்து மண்ணெண்ணெய் ஆக்கியிருக்கீங்க. எல்லாருக்குமே ₹2 மண்ணெண்ணெய் கொடுக்குறாங்களா? மண்ணெண்ணெய் கொடுக்கணும்னு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. நீங்க எவ்வளோக்கு வாங்கினீங்க? ₹2. ₹2 தான் மண்ணெண்ணெய். ஆமா மண்ணெண்ணெய் ₹2 வாங்குறோம். என்னன்னு விசாரிச்சதுல இதுக்கு முன்னாடி வரை மாவட்டத்துக்கு 60,000 லிட்டர் மண்ணெண்ணெய் வந்துச்சாம்.
இப்ப வெறும் 20,000 லிட்டர் மட்டும்தான் வருது. அதனால நாங்க கார்டுக்கு 50 மில்லின்னு பிரிச்சு ஒரு கார்டுக்கு 2 ரூபாய்க்கு மட்டுமே மண்ணெண்ணெய் கொடுக்கிறோம் அப்படின்னு வட்ட வழங்கல் அதிகாரி சபிதா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு முதல் அட்டாக்க தொடுத்திருக்கிறது எல் முருகன். அதாவது ஜெயலலிதா அம்மா இந்துத்துவா தலைவர் தான் ஐயா, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, எங்களுக்கு எந்த குழப்பமும் கிடையாது, ஏன்னா அவங்க இந்துக்களுக்கு நிறையா பண்ணியிருக்காங்க அப்படின்னு டப்புன்னு ஒரு கவுண்டரை போட்டிருக்கிறாங்க. அம்மா ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தில் எவ்வளவு ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டார்கள், எவ்வளவு கோயில்களை அவங்க புனரமைத்தார்கள், எவ்வளவு கோயில்களை அவர் கும்பாபிஷேகம் செய்தார்கள், எத்தனை கோயில்களுக்கு அவங்க விசிட் செய்தார்கள் என்பது நமக்கு எல்லாம் தெரியும். அது மட்டுமல்ல, அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும் என்பது இந்தியாவில் இருந்த ஒவ்வொருவருடைய எண்ணமும் கனவாக இருந்தது. அதில் அம்மா அவர்களும் அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று உறுதியாக இருந்தார்கள். அம்மா அவர்களும் அயோத்தியில் ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்று உறுதியாக இருந்தார்கள். அதே மாதிரி யூனிஃபார்ம் சிவில் கோடு வேண்டுமென்று சொன்னார்கள். அதே போல் ஆர்டிகல் 370 எப்பொழுது எடுக்க போறீர்கள் ராஜ்யசபாவில் அம்மா அவர்கள் பேசியிருக்கிறார்கள். இப்படி எல் முருகன் தன்னுடைய கவுண்டரை தூக்கி முன்னாடி வைக்க பதிலுக்கு ஒரு கவுண்டர் வரத்தான செய்யும். முன்னாள் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாலச்சந்திரன் ஐயா இருக்கார் இல்லையா, அவரு இங்க பாருங்க, இந்துத்துவா இருக்கக்கூடிய ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கும் ஆன்மீக கொள்கைக்கும் வித்தியாசம் இருக்குது. பக்திக்கும் கொள்கைக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே என்று ஒரு கவுண்டரை கொடுத்திருக்கிறார். பார்ப்போம். ஜெயலலிதா ஹிந்துத்துவ தலைவர் அப்படின்னு சொல்றது இவங்க இந்து மதத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் இந்துத்துவா என்ற கொள்கை மேல் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் பெருத்த வேறுபாடு இருக்கு. ஆனா இவங்க இந்து மதத்து மேல நம்பிக்கை உள்ளவங்களா இருந்த எல்லாரையுமே அவங்களை இந்துத்துவான்னு சொல்லி காட்டுறதுக்கான முயற்சி செய்யறாங்க. இதே மாதிரிதான் தென் தமிழ்நாட்டுல செல்வாக்கு பெறுவதற்காக முத்துராமலிங்க தேவர் அவர்களை ஒரு இந்துத்துவ தலைவர் மாதிரி காமிக்கிறதுக்கு முயற்சி எடுத்தாங்க. இன்னும் முயற்சி எடுப்பாங்க, அந்த முயற்சி நடக்கும். ஜெயலலிதாவையும் அதே மாதிரி முயற்சியை பார்க்குறாங்க. ஜெயலலிதா அட் பர்சனல் லெவல் ஷி வாஸ் எ வெரி ரிலிஜியஸ் பர்சன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனா அவங்க இந்துத்துவாவுக்கும் இந்து அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப பெரிய வேறுபாடு இருக்குன்றத மற்றவங்க எந்த அளவுக்கு உணர்ந்திருக்காங்கன்னு தெரியாது. ஜெயலலிதா நிச்சயமா நல்லா உணர்ந்திருந்திருக்காங்க. பலாப்பழத்துல தேனை ஊற வச்சு லவக்குன்னு உள்ள போட்டா எப்படி இருக்கும், அப்படி ஒரு பதில் தான் இப்படி ஒரு அட்டாக். அண்ணாமலை ஜெயலலிதாவை ஒரு இந்துத்துவா தலைவர் அப்படின்னு விமர்சிக்கிறாரு அப்படின்ட்டு அது அவர் அப்படி பார்க்குறாரு அவரை, அதனால சொல்கிறாரு. அவருடைய பார்வை அந்த மாதிரி தோணுது. அதில் தானே தப்பு இருக்குது. இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வை இருக்கு. அவர் அந்த அம்மையாரே அப்படி பார்க்குறாரு, அதில் என்ன தப்பு? நம்ம OPS ஆதரவாளர் புகழேந்தி இருக்கார் இல்லையா, அவரு தொட்டுலையும் ஆட்டணும் புள்ளையும் கிள்ளி விட்டுறணும், அதே நேரத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஐயா, அதிமுக கருவுகளுடைய மனசுகள்லாம் நோகடிக்காதீங்க, அதெல்லாம் விட்டுருங்க, அடுத்து ஏகப்பட்ட விஷயம் கிடைக்கல அப்படின்னு அப்படியே பூசி மெழுகி ஒரு கவுண்டரை கொடுத்துருக்குறாங்க. இந்துத்துவாலாம் தயவு செஞ்சு விட்டுருங்க ப்ளீஸ். நான் பிஜேபி அன்பு சகோதரர்கள் கேட்டுக்கிறேன். இது வீணா அதிமுக தொண்டர்கள் மனதை புண்படுத்துவதாக தெரிகிறது. அவர்கள் மனதை புண்படுத்துவதாக தெரிவதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். என்னுடைய தலைவி எந்த மதத்திற்கும் உட்பட்டவர் இல்லை. உம்மதமா எம்மதமா, ஆண்டவன் எந்த மதம், நல்லவர்கள் எம்மதமோ ஆண்டவன் அந்த மதம் தான். அது மாதிரி எங்களுக்கு பிரிவினையெல்லாம் கிடையாது சார். நாங்கள் அதை வச்சு அரசியல்லாம் பண்றதில்ல, எங்களுக்கு தெரியாது, சொல்லி கொடுத்தாலும் வராது. ஆகவே எல்லோரும் சேர்ந்து ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே தலைவர் அந்த காலத்துல சொல்லி கொடுத்துதான் எங்களுக்கு நினைவில் இருக்கு. இப்போ நம்ம பிரதமர் தியானம் பண்ண வந்திருக்கார் இல்லையா, இந்த நேரத்தில் பிரதமர் தியானம் வந்தது சரியா, அவர் தியானம் எந்த அளவுக்கு பலனை கொடுக்கும், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிய அப்படின்னு மைக் எடுத்துகிட்டு போய் நீட்ட மக்கள் எல்லாம் பளிச்சுன்னு பதில் சொல்கிறது தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். தியானம் பண்ணி தான் வர்றாரு, எந்த அரசியல் இதுக்கும் வரல. தமிழ்நாட்டில் தான் எலெக்ஷன் முடிஞ்சிடல,
இங்கே வரனால நம்ம பெருமை தானே, அதில் எந்த தப்பு இல்லை. அவர் இப்போ 10 வருஷம் முடிஞ்சு அது ஒரு ஓய்வு எடுக்கக்கூடிய டைம் தான் இது. என்ன மூடநம்பிக்கை தான் இது. எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு, இங்கே இவரு இதுக்கு வர்றாரு. இறை பக்தி என்பது நேரங்காலம் இல்லை, எப்பொழுதும் கும்பிடலாம். ஆனால் அதற்குன்னு சில சமயங்கள் உண்டு. அந்த சமயத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடாது. ஒரு எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு, ஒரு பிரதமரே இப்படி வரலாமா? இதுதான் நம்மளுடைய இது. எலெக்ஷன் நடக்கிறதுனால இப்போ நல்ல ரிசல்ட் வரணும், நாட்டு மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் வராது. காஞ்சிபுரத்து பக்கத்தில் ஒரு ஊரில் 3500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு மாமரம். அந்த மாமரம் அப்படியே தன்னுடைய வயதின் காரணமாக, வயது மூப்பின் காரணமாக தன்னுடைய நிலைப்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டே வருது. அதுக்கு ஜெனட்டிக் முறையில் வைத்தியமெல்லாம் பார்த்து கடைசியில் பார்த்தா அது பூத்து காய்ச்சி குலுங்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் வியப்பாக பார்த்துட்டு வராங்க. 3500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு மாமரம்னா அந்த மாம்பழம் எப்படி இருக்கும்? மக்களே, அடுத்து நாம புதுச்சேரிக்கு போறோம். அங்கேயும் ஒரு சூப்பரான விஷயம் தான். இந்த செங்காவி ஓவியம்னு ஒன்று இருக்குல்ல, பழங்கால முறையில் அப்படித்தான் வரைஞ்சிருக்கிறாங்க. அந்த செங்காவி ஓவியத்தை ரொம்ப அழகா வரைஞ்ச ஒருத்தரை பத்தி தான் இப்போ நாம பார்த்து சந்தோஷப்பட போறோம். வாங்க பார்ப்போம். மக்களே, அடுத்து அப்படியே திண்டுக்கல் பக்கம் போவோமா? அங்க பார்த்தீங்கன்னா கோயில் திருவிழா. அந்த கோவில் திருவிழாவுக்கு வித்தியாசமா பேனர் அடிச்சிருக்கிறாங்க. எப்படியா உங்களுக்கு இப்படியெல்லாம் தோணுது பேனர் அடிக்க? இந்த பக்கம் தருமபுரி மாவட்டத்தில் கோவில் திருவிழாவில் டான்ஸ் ஆடி டீச்சர்ட் எடுத்து அம்மனுக்கு, அதாவது சாமிக்கு நேர்த்திக்கடன் பண்ற விஷயம் இருக்குல்ல, அதையும் நாம கண்டிப்பா பார்க்கணும். சரி, அக்கினி சட்டியை பார்த்தாச்சு, பேனரை பார்த்தாச்சு. ஜல்லிக்கட்டு பார்க்கலன்னா கண்ணு பூத்து போகாதா? புதுக்கோட்டையில ஜல்லிக்கட்டு. ஆமா, வாங்க எப்படி ஆடுதுன்னு பார்ப்போம். மரங்கிப்பட்டி மாணிக்க மாடு சூப்பர்யா, அருமையான மாடு, அருமையான வீரர் மாடு வந்து சூப்பர்யா, சூப்பர் 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 சூப்பர், அருமையான மாடு சூப்பர்யா. தெலுங்கானா மாநிலம் இருக்கு இல்லையா, அங்க நடிகை நிவேதா பெத்துராஜ் யார்கிட்டயோ தகராறு பண்ணியிருக்கிறாங்க. அப்படி ஒரு வீடியோ வந்திருக்குது. அது உண்மையான வீடியோவா அல்லது ஃபேக் வீடியோவா அப்படின்னு தெரியல. இருந்தாலும் நிவேதா பெத்துராஜ் இப்படி ஆர்கியூ பண்றது சரியில்லை அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. என்னன்னு பார்ப்போம். మేడం ప్లీజ్ కొంచెం అర్థం చేసుకోండి. మీరు కూడా తెలిసిన వాళ్ళు ఓపెన్ చెప్పారు ప్లీజ్ ఓపెన్ చేయండి.